ஓம் கணேசாய நமக. பணிவளர்ந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய். பகுதி சூரிய கிரகணம், அல்லங்கில் அதை வளைவு சூரிய கிரகணம் அப்படின்னு சொல்லலாம். இந்த சூரிய கிரகணம் என்பது நமது நாட்டில் தெரியாது. ஆக நம்ம இந்தியாவில் எந்த இடத்துலையுமே இது பார்க்க முடியாது, எந்த மாநிலத்திலையும் பார்க்க முடியாது. அதே சமயம் உலகத்தில் எங்கேயோ ஒரு இடத்தில் அது நடக்கப் போகுது. அது எங்கே நடக்கப் போகுது அப்படின்னு சொன்னால், நாம் இருக்கிறதுக்கு நேர் கொஞ்சம் ஆப்போசிட்டில், கிட்டத்தட்ட ஆப்பிரிக்கா, பசிபிக், அண்டார்டிகா இந்த மாதிரி சம்பந்தப்பட்ட வளைகுடா அந்த பகுதிகளில் இந்த சூரிய கிரகணம் தெரியும். அதிலும் அது பகுதியாக தெரியும், முழுவதுமாக இல்லை, பகுதியாக தெரியும். இது எப்பொழுது ஏற்பட போகிறது, இதனால் நமக்கு என்ன லாபம் நஷ்டம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் ஒரு யோசனை பண்ணி பார்த்தோம்னா, பூமியினுடைய தாக்கம் எந்த இடத்தில் ஒரு இடத்தில் ஏற்பட்டாலும் கூட அது உலகத்தின் எல்லா இடங்களிலுமே பிரதிபலிக்கக்கூடியதாகத்தான் இருக்கும். நமக்கு தெரியாதுங்கிறதுனால அது நம்மளுக்கு அந்த தாக்கத்தை கொடுக்காமல் போகாது. இது எப்பொழுது ஏற்படுது அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த தமிழ் வருஷம் குரோதி வருஷம் புரட்டாசி மாதம் 16ஆம் தேதி, ஆங்கில தேதியில் சொல்கிறதாக இருந்தால் 2/10/2024 புதன்கிழமை இரவு சமயம் 9:11 அளவில் இது தொடங்குது. இப்படி தொடங்குவது பின்னிரவு 3:27 அளவில் அது நிறைவு பெறுது. அதாவது சூரிய கிரகணம் விடுபட்டு விடுகிறது. இந்த கிரகணம் என்பது எந்த நட்சத்திரத்தில் ஏற்படுகிறது அப்படின்னு பார்த்தோம்னா, அன்றைய தினம் அஸ்த நட்சத்திரம் நடந்து கொண்டு இருக்கும், கன்னி ராசி. ஏற்கனவே நாம் 2/10/2024 புதன்கிழமை மகாலய பட்சம் அமாவாசை, மகாலய அமாவாசை. ஏற்கனவே 15 நாட்கள் விரதம் இருந்து வருகின்ற அன்பர்கள் நிறைய பேர் இருப்பாங்க. அதாவது தாய் தந்தையை இழந்தவர்கள், தாய் தந்தையை விட்டு, அதாவது அவர்களுடைய காலத்திற்கு பிறகு வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய அனைத்து அன்பர்களும் இந்த 15 நாட்கள் விரதம் என்பது இருப்பாங்க. ஒரு சிலர் இருக்க முடியாமல் இருக்கலாம், தவறில்லை. என்றாலும் அந்த மகாலயபட்ச அமாவாசை என்பது 2/10/2024 புதன்கிழமை வருது. அந்த நாளில் கண்டிப்பாக கடைப்பிடிப்பார்கள். முடியாது, அதாவது அந்த 15 நாளும் கடைப்பிடிக்காதவா அந்த ஃபைனல் டேட், அந்த நிறைவு பெறுகின்ற அந்த நாளில் கண்டிப்பாக அதில் ஒரு 15 நாள் இருக்கிறவங்க ஒரு 25% 30% அப்படின்னா, அந்த மகாலயபட்ச அமாவாசை என்று இருக்கக்கூடியவர்கள் கிட்டத்தட்ட ஒரு 50% இருப்பாங்க. கிட்டத்தட்ட 50, 30, 80% கண்டிப்பாக அந்த விரதத்தை மேற்கொள்வார்கள். அப்போ ஏற்கனவே வீடு சுத்தபத்தமாக தான் இருக்கும். அன்றைய தினம்தான் அந்த சூரிய கிரகணம் ஏற்படுது. அந்த சூரிய கிரகணம் எங்கேயோ ஒரு இடத்தில் இருந்தாலும் கூட அந்த உலகத்தினுடைய எல்லா பாகங்களிலுமே சில சமயங்களில் எதிரொலிக்கும். அப்படி எதிரொலிக்கக்கூடியதான் இந்த சூரிய கிரகணம். இது நிறைய பேர் அதாவது செய்தித்தாள்களில் எதுவுமே இன்னும் போடலை. அப்படிப்பட்ட அந்த சூரிய கிரகணம் நமது கோவில் குருக்கள் டிவி நேயர்களுக்கு ஒரு என்ன செய்யும் அப்படிங்கிறத அதை கொஞ்சம் ஆராய்ச்சி பண்ணி நான் கொஞ்சம் குறிப்பெடுத்து உங்களுக்காக அதை பேசுகிறேன். இந்த பூமியினுடைய ஒரு ஒப்பனை அப்படின்னு சொல்லக்கூடிய கருத்தில் இந்த ஆண்டில், இந்த 2024 குறிப்பாக இந்த குரோதி வருஷத்தில், தமிழ் வருஷம் குரோதி வருஷத்தில் சில சலசலப்புகளை ஏற்கனவே உண்டு பண்ணக்கூடியதாக இருக்கின்றது. ஏனென்றால் கீழே உள்ளவங்க மேலேயும், மேலே உள்ளவங்க கீழேயும் கிரக ரீதியாக இருக்கிறாங்க. நான் சொல்வது கிரக ரீதியாக, மற்ற வேறு யாரையும் குறிப்பிட்டு சொல்லக்கூடியதாக இது இல்லை. கிரக ரீதியாக, அதாவது சூரியன் ராஜாவாக இருக்க வேண்டியதற்கு பதிலாக அவர் வேறு பொறுப்பில் இருக்கிறார். இந்த மாதிரியாக ஏற்கனவே இதை சொல்லியிருக்கிறேன். அதாவது இந்த ஆண்டு துவக்கத்தில் ராஜாவாக செவ்வாயும், மந்திரியாக சனியும், சேனாதிபதியாக சனியும், சஸ்யாதிபதியாகிய செவ்வாய், தானியாதிபதி சந்திரன்,
அர்க்காதிபதி சனி, மேகாதிபதி சனி, ரசாதிபதி வியாழன், நிராசாதிபதி வந்து செவ்வாய். இந்த மாதிரியாக பொறுப்பு ஏற்றிருக்கிறாங்க. ஆக சூரியனுக்கு அங்கே இடமே இல்லை. சூரியனுக்கு இந்த இடத்துல இந்த ஆண்டில் வந்து பவரே கொடுக்கப்படவில்லை. இப்படியாக இருக்கின்ற இந்த காலகட்டத்தில், அதாவது சேனாதிபதியாக இருக்கக்கூடியவர் இப்போ ராஜாவாக ஆகிவிட்டார். ராஜாவுக்கு வந்து இந்த இடத்துல வந்து எந்த பொறுப்பும் எந்த பதவியும் இந்த ஆண்டில் கொடுக்கப்படவில்லை. இப்படி இருக்கின்ற இந்த காலகட்டத்தில் இப்போ இந்த எங்கேயோ ஏற்படுகின்ற இந்த தாக்கம், இந்த செவ்வாய் அவர் தான் ராஜா. இந்த பூமி முழுவதும் செவ்வாயினுடைய ஆளுகையின் கீழ் இருக்கின்றது. அதாவது பூமிக்கு சொந்தக்காரன் செவ்வாய் அப்படிங்கிற கணக்கு. ஒரு காலகட்டத்தில் செவ்வாய் வந்து சூரியனிலிருந்து விழுந்த ஒரு நெருப்பு துண்டு. அது வந்து தன்னால் எரிந்து யாருமே அதை வந்து அணைக்க முயற்சி செய்யவில்லை. அந்த காலகட்டத்தில் பூமாதேவியானவள் வந்து அந்த செவ்வாயை வந்து ஆறுதல் படுத்தி சமாதானப்படுத்தி அந்த நெருப்பை குளிர்விக்க செய்தாள் அப்படின்னு ஒரு புராண கதை உண்டு. அது பின்னால் ஏதாவது சந்தர்ப்பப்படும் போது முழுமையாக நம்ம பார்ப்போம். அதனால தான் அந்த செவ்வாய் வந்து வலுவாக இருக்கக்கூடியவர்களுக்கு நிலபுலன்கள் கிடைக்கும், வீடு வாசல்கள் சொந்தமாக கிடைக்கக்கூடிய யோகம் உண்டுன்னு பொதுவாக ஜோதிட சாஸ்திரங்களில் சொல்லப்பட்டிருப்பது. ஒரு ஜாதகத்தில் செவ்வாயின் வலு இல்லை என்று சொன்னால் அவர்களுக்கு வந்து சொந்த வீடு சொந்த நிலம் கிடைப்பது அரிது. அப்படியே கிடைத்தாலும் சில பேருக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட காலத்திலே வாங்கிட்டு விற்றுருவாங்க. ஆக செவ்வாயின் வலு இல்லாமல் வேறொரு கிரகத்தின் மூலமாக அது கிடைக்க பெற்று அது மீண்டும் குறிப்பிட்ட இடத்திற்கு வரும்போது செவ்வாயை அதை விற்க வச்சிருவார். அது நிரந்தரமாக சொந்தமாக்க விட மாட்டார். இப்படியெல்லாம் அது செவ்வாயின் பொறுப்பில் இருக்குது இந்த பூமி. ஆகையினால பூமி தாய் உதவி செய்ததுனால அந்த பூமியினுடைய தாக்கத்தை வந்து செவ்வாய் ஈர்த்து கொண்டு விட்டார் அப்படின்னு ஒரு கணக்கு உண்டு. ஆக அந்த செவ்வாய் தான் இப்போ ராஜாவாக இருக்கிறார். ஆக எந்தோ ஒரு மூலையில் ஏற்படக்கூடிய சம்பவம் கூட பூமியின் இன்னொரு மூலையில், எதிர் மூலையில் கூட பிரதிபலிக்கும் அப்படிங்கிற கணக்கில் நான் இப்போ பேசிக்கிட்டு இருக்கிறேன். இந்த மாதிரியாக இருக்குது. ஆகையினால் பொதுவாக இது யார் யாருக்கு நல்லது கெட்டது அப்படின்னு அந்த காலகட்டத்தில் அந்த கிரக கூட்டங்கள் எப்படி இருக்குது அப்படின்னு பார்த்தோம்னா, அதாவது மேசத்தில் எந்த கிரகம் இல்லை, ரிஷப வியாழன் அதாவது ரிஷப குரு, மிதுன செவ்வாய், கன்னியில் சூரியன் சந்திரன் புதன் கேது, துலாத்தில் ஆட்சி மூலத்திரிகோண சுக்கிரன், கும்பத்தில் ஆட்சி மூலத்திரிகோண சனி, மீனத்தில் ராகு, ரிஷபத்தில் அது அந்த மாதிரியாக இருக்கிறாங்க. இப்படி இருக்கிறதுல கன்னி ராசியில் தான் அந்த கிரகணம் ஏற்படுகின்றது. சூரியன் சந்திரன் புதன் கேது இவங்க சம்பந்தப்பட்ட நிலை. இந்த சம்பந்தப்பட்ட நிலையானாலும் கூட குருவின் கதிர்வீச்சு அந்த 5ஆம் பார்வை, ஸ்பெஷல் பார்வை இந்த 4 பேருக்குமே விழுகின்றது. இந்த 4 பேருக்கும் அந்த ஒப்பனை அந்த பார்வை விழுகின்ற காரணத்தினால பெரும்பாலான, அதாவது பயப்பட வேண்டிய ராசிகளுக்கு கூட ஒரு ஷாக்கு கொடுத்துட்டு அது சரியாகிரும் அப்படிங்கிறது தான் என்னுடைய கணக்கு. அதாவது ஒரு க்ஷணம், அப்படி க்ஷணம்னு சொல்கிறோம் இல்லையா, சில சமயங்களில் ஒரு செகண்டில் வந்துட்டு ஒரு நிமிஷத்தில், ஒரு செகண்டு முதல் ஒரு நிமிஷத்துக்குள்ளே சில சமயங்களுக்கு வந்து பயப்பட வச்சுட்டு சரியாகிடுது இல்லையா, அந்த மாதிரியாக சில ராசிகளுக்கு ஏற்பட போகின்றது. வேறு சில ராசிகளுக்கு இதனுடைய கிரகண அமைப்பினால் சில ராசிகளுக்கு ராஜயோகத்தையும் கொடுக்கவிருக்கின்றது. அப்படிப்பட்ட ஒரு அதிசயமும் இங்கே இருக்கின்றது. இதனுடைய தாக்கம், அதாவது புதன்கிழமையும் வியாழக்கிழமை 2 நாளுக்குமே இந்த கிரகணத்தினுடைய தாக்கம் இருக்கும். ஆகையினால எச்சரிக்கையாக இருக்க வேண்டிய ராசிக்காரர்கள், அது கடைசியில் சொல்கிறேன், அவங்க வந்து 2 நாளுமே கொஞ்சம் உஷாராக இருந்து கொள்ள வேண்டும். இப்படி இது இருக்குது. இதனுடைய தாக்கம் எப்படி இருக்கும் அப்படிங்கிறத பற்றி நாம் வரிசையாக கொஞ்சம் பார்த்துடலாம், சுருக்கமாக பார்த்துடலாம். நேற்றைய தினம் அந்த பகுதி சூரிய கிரகணத்தால் ஏற்படக்கூடிய ராஜயோகம் அப்படி யார் யாருக்கெல்லாம் கிடைக்கும் அப்படிங்கிறத பற்றி நேற்று பார்த்துட்டோம். இன்றைய தினம் விருச்சிக ராசியிலிருந்து மீதி உள்ள ராசிகள் விருச்சிகம், தனுசு, மகரம், கும்பம், மீனம், இந்த ராசி நேயர்களுக்கு இந்த கிரகண அமைப்பு வந்து என்ன தாக்கத்தை ஏற்படுத்த போகின்றது என்பதை பற்றி பார்க்கலாம். இப்போ விருச்சிக ராசியை எடுத்துக்கிட்டோம்னு சொன்னோம்னா, ஏற்கனவே இவங்களுக்கு வந்து அர்த்தாஷ்டமத்து சனி அப்படின்னு ஒரு சனி ஓடிக்கொண்டு இருக்கின்றது. அவர் இப்பொழுது வக்ரமாக இருக்கின்றார். இதற்கு இடையில்
உங்களை வந்து காப்பாற்றுவதற்காக குரு பகவான், இந்த குரு பகவான் அப்படிங்கிறது யார் அப்படின்னா, நீங்கள் முந்தைய ஜென்மத்தில் செய்த புண்ணியத்தின் பலன், பாவத்தின் பலன் அல்ல, புண்ணியத்தின் பலன். பாவத்தின் பலன் என்பது வந்து ஆல்ரெடி 5ஆம் இடத்துல ராகு இருக்கார். அந்த வீடு கொடுத்தவர் தான் அந்த புண்ணியவான். இந்த புண்ணியவான் வீட்டுக்குள்ளேயே பாவத்தை செஞ்சவன் வந்து போய் ஓடி போய் உட்கார்ந்துருக்கிறான். அவர் அங்கே உட்காந்துருக்கிறது 1.5 வருஷமாக உட்காந்துருப்பார். இந்த 1.5 வருஷத்திற்குள்ள வீடு கொடுத்தவர் வந்து இப்பொழுது வக்கிரகதியாக போகின்றார். அது வந்து 15/10 வந்து வக்கரகதி ஆயிடுவார். அக்டோபர் 15 வக்கரம் ஆகும் பொழுது அந்த பாவத்தை கொடுக்கக்கூடிய அந்த கிரகம், அதாவது நாம் செஞ்ச பாவத்திற்கு திருப்பி பதில் வரும் இல்லையா, அந்த பதிலை கொடுக்கக்கூடியவன் வந்து ஓஞ்சி போயிருந்தான். அதாவது ஏற்கனவே சில வீடியோக்குள்ளே பேசுவேன், மூதேவி வெளியே போனால் சீதேவி உள்ள வருவாள் அப்படின்னு. எப்பயுமே நம்ம சீதேவியை நோக்கி தவம் இருப்பதை விட மூதேவியை நோக்கி தவம் இருந்து அவன் என்ன வரம்னு கேட்டான்னு சொன்னால், எம்மா தாயே நீ என்கிட்ட கொஞ்ச நாளைக்கு அண்டாமல் இருந்தால் நல்லது, அதுவே நீ செய்கிற உபகாரம் அப்படின்னு சொன்னோம்னா, சரி மகனே நான் விலகி போய்க்கிடுறேன் அப்படின்னு சொல்லிடுவான். அவள் போயிட்டான்னு சொன்னால் ஆட்டோமேட்டிக்காக சீதேவி அந்த இடத்துல வந்து உட்காரும். ஒரு சீட்டு தான், அந்த ஒரு சீட்டில் ஒருத்தர் உட்கார்ந்தா இன்னொருத்தர் உட்கார முடியாது. இதுதான் கணக்கு. இது வந்து உங்களுக்கு விளங்க வைப்பதற்காக இந்த மாதிரி பேசிக்கிட்டு இருக்கிறேன். ஆக மூதேவி வெளியேறினால் சீதேவி உள்ளே வந்துடும். அதே போல அந்த ராகுவை வந்து கட்டுப்படுத்தக்கூடிய வகையில் வீடு கொடுத்தவன் வக்கரிக்கும் பொழுது இந்த ராகு கட்டுப்படுத்துவார். இந்த பாவங்கள் அமுக்கப்பட்டு விடுகின்றது. புண்ணியத்தின் செயல்கள் பேச ஆரம்பிச்சோம். இது வந்து குருப்பெயர்ச்சி ஆகியும் நடக்கலையே, இந்த குரு வந்து பார்த்துருக்கார் இன்னும் நடக்கலையே அப்படின்னு தவித்து கொண்டிருக்கின்ற விருச்சிக ராசி நேயர்களுக்கு அந்த தவிப்பை போக்குவதற்காகவே நான் இருக்கிறேன்டா அப்படின்னு சொல்லி அந்த குரு வக்கரிக்கின்றார். இப்படி வக்கரிக்கும் பொழுது ராகுவினுடைய தாக்கம் மொத்தத்தில் 0 ஆயிரும். ஸோ 5ஆம் வீடு வலுவடையும். இது ஒரு பக்கம் இப்படி இருக்க, இந்த கிரகணம் என்பது வந்து உங்களுக்கு 11ஆம் வீட்டில் நடக்குது. இப்போ விருச்சிக ராசிக்காரங்களுக்கு எந்தெந்த கிரகங்கள் எங்கெங்கே வந்தாலும் இந்த ஒன்றும் பிரயோஜனம் இல்லை. அதாவது சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் எதுவுமே நடக்கலை, சொல்லிக்கொள்ளக்கூடிய அளவில் அந்த மாதிரி தான் ஓடிக்கிட்டு இருக்கு. ஏதோ வருது போகுது அவ்வளோதான். அது நிரந்தரமாக ஒரு யோகம் தங்க வைக்கக்கூடிய அளவில் இன்னும் எதுவுமே இல்லை. அதுக்கு மாற்று வழிதான் இந்த கிரகண அமைப்பு உங்களுக்காகவே வந்தது போல. இதில் யார் சம்பந்தப்படுறாங்கன்னு சொன்னால், சூரியன் சந்திரன் தர்ம கர்மாதிபதி அப்படி எடுத்துக்கங்க. 9, 10க்கு உடையவர்கள் ஒன்று சேர்ந்து விடுகிறார்கள். 1. அதனை அடுத்து 8, 11க்கு உரிய கிரகம் புதன், அவர் 11ஆம் இடத்துல அமர்ந்து உச்சம் அடைந்து இருக்கின்றார். 8ஆம் இடக்குரியவனாக இருந்தாலும் கூட அவர் உச்சம் அடையும் பொழுது தாக்கத்தை குறைத்து கொள்வார். சரி, இவர்களையெல்லாம் மேய்ச்சி அடைக்கக்கூடிய வகையில் கேது கூட உட்கார்ந்துருக்கிறார். என்னை விட்டு எங்கே போறிய நீங்கள் 3 பேரும் அப்படிங்கிற கணக்கில் அவர் சொல்லிக்கிட்டு இருக்கார். ஏனென்றால் ராகு கேதுக்கள் பெரும்பாலும் யார் கூட சேர்ந்தாங்களோ அவங்களுடைய வலிமை பூரா இவங்க எடுத்துக்கிடுவாங்க. என்னையை கேட்காம நீ எதையும் செய்யக்கூடாது அப்படின்றாங்க. அந்த மாதிரியான ஒரு பலம் வாய்ந்தவர்கள் அவங்க, எப்பேற்பட்ட கிரகமாக இருந்தாலும் சரி. அதே சமயத்தில் வீடு கொடுத்தவன் வக்கரமாகும் பொழுது, அது முதலே சொல்லிட்டேன் உங்களுக்கு, வீடு கொடுத்தவன் வக்கரமாகும் பொழுது ராகுவோ கேதுவோ கம்முன்னு உட்காந்துக்குவாங்க. எப்போ எனக்கு ஒன்றும் தெரியாதுப்பா நீயே பார்த்துக்கோ அப்படின்றாங்க. அந்த மாதிரியாக அவங்க சில தித்திருப்பு வேலைகள்லாம் பண்ணக்கூடியவங்க. அதுக்கு பேர் தான் ராகு கேதுன்னு பேர். அதாவது வீடு கொடுத்தவன் வலிமையாயிட்டான்னா இவன் கம்முன்னு உட்காந்துக்கிட்டான். வீடு கொடுத்தவன் சாதாரண இருந்தால் இவன் பொங்கிக்கிட்டான், நான் தான் வீட்டுக்கு சொந்தக்காரன் அப்படின்றான். அதுபோல் அந்த மாதிரியாக இவங்க வேலை செய்வாங்க. கூட இருந்து கொண்டு இருக்கக்கூடிய இந்த சமயத்தில் இந்த வக்கிரம் பெறப்போகும் என்ற குரு, வக்கிரம் அடையப்போகும் குரு பார்த்து கொண்டிருக்கின்றார். எல்லாத்துக்கும் பெரிய மனுஷன் அந்த குரு. இந்த ராகு கேதுக்களுக்கு கூட அவங்க தான் அவர் பெரிய மனுஷன். அவர் சொன்னால் இவங்க எல்லாரும் கட்டுப்படணும். பொதுவாக குரு, அதைத்தான் குரு பார்த்தால் கோடி நன்மை என்று சொன்னாங்க. அப்படி குருவின் பார்வை விழுகின்ற காரணத்தினால 11ஆம் வீடு மிகுந்த வலிமை அடைகிறது.
5ஆம் வீடு ஆல்ரெடி வலிமை அடைந்து விட்டது. அதற்கு நேர் எதிர் வீடாகிய 11ஆம் வீடும் வலிமை அடைந்து விடுகின்றது. ஆகையினால குருவின் பார்வை பார்த்ததனால தர்ம கர்மாதிபதி யோகம் வேலை செய்யும். ஆக நின்று போன தொழில் தொடங்கும். தவியாய் தவித்து கொண்டிருக்கக்கூடிய விருச்சிக ராசி நேயர்களுக்கு நிம்மதி என்பது கிடைக்கப் பெறுவீர்கள். குடும்பத்தில் சண்டை, குழப்பம், கணவன் மனைவி இடையே பிரச்சனை, எந்தெந்தமோ சொல்லி பார்க்குறாங்க. எல்லாருமே சமாதானம் பண்ணி பார்க்குறாங்க. நடக்கிறாப்புல இல்லை. அது ஒரு பெரிய மனுஷன் வந்து 2 வார்த்தையை பேசினா சரியாக போச்சு. ஆட்டுஞ்சாமி ஓகே சாமி அப்படின்ட்டாங்க. யார்? கணவன் மனைவியும் சேர்ந்தே சொல்லிட்டாங்க. நாங்கள் நல்லபடியாக இருந்துக்கணும் சாமி, நீங்கள் சொன்னதை கேட்போம், அப்படியே கேட்டு நடக்கும் அப்படின்பாங்க. அதுதான் அந்த குரு, வியாழன், பொன்னன் என்று சொல்லக்கூடிய குரு. அவருடைய பார்வை பட்டதனால கெட்டவன் கூட நல்லவனாகி விடுகின்றான். அது 11ஆம் வீடு வலிமை பெறுகின்றது. 11ஆம் வீடு வலிமை பெறும் பொழுது உங்களுடைய ராசி நாயகன் 8ஆம் இடத்துல போய் உட்கார்ந்துருக்கிறார். இந்த இடத்துல அப்போ 8ஆம் வீடும் வலிமை பெறுகின்றது. ஆயுள் விருத்தி அடைகின்றது. அவப்பெயர்கள் மாறுபாடு அடைகின்றது. கிட்டத்தட்ட நீங்கள் போட்ட திட்டங்கள் எல்லாம் வீணாகி போய்கொண்டு இருந்தது. கடலில் பெய்த மழையாக போய்கொண்டு இருந்தது. வீணாக போனவை இப்படியெல்லாம் பண்ணிட்டானே அப்படின்னு பெற்றோர்களோ மனைவியோ இல்லை சம்பந்தப்பட்டவர்களோ உங்களை கரிச்சு கொட்டிக்கிட்டு இருந்த இந்த கட்டத்தில் இந்த கிரகண அமைப்பு வந்து உங்களுக்கு மொத்தத்தில் 12 ராசிகள்லேயே ஒரு சில ராசிகள் தான் யோகம். அதில் அந்த முதல் தர யோகத்தை பெறுகின்றவர்களில் நீங்களும் ஒருத்தர். விருச்சிக ராசியும் ஒருத்தர். இன்னொருத்தர் இருக்கிறாரு மேசத்தில். ஏற்கனவே நேற்று வீடியோவில் பேசியிருக்கிறேன். அந்த பார்ட் 1 பார்த்தா தெரியும். மேசராசிக்கு அவ்வளவு யோகம். அதே போல் செவ்வாயின் அமைப்பை கொண்ட விருச்சிக ராசிக்காரர்களாய உங்களுக்கும் இந்த கட்டத்தில் சரியான யோகம் கிடைக்கும். இந்த தாக்கம் எப்பொழுது தெரியும்? ஏற்கனவே சொல்லி வச்சிருக்கிறேன். இந்த தாக்கம் வந்து 2/10/2024 தொடங்கி 13/10/2024 அந்த நல்ல செய்தி கிடைத்துவிடும். சில பேருக்கு அன்றைய 2/10 கிடைச்சிரும், சில பேருக்கு 3/10, சில பேருக்கு 4/10. இப்படி அந்த 2ஆம் தேதியிலிருந்து 13ஆம் தேதிக்குள்ள கண்டிப்பாக ஏதோ ஒரு மாற்றம் நிச்சயமாக கிடைக்கும். அப்படிப்பட்ட யோகமாக விருச்சிக ராசிக்காரர்களுக்கு அமைந்து காணப்படுகின்றது. இந்த கிரகண அமைப்பு சனி இருக்கின்ற வீட்டுக்கு 8ஆம் இடத்துல நடக்குது. இது இன்னும் ஒரு சிறப்பு உங்களுக்கு. லக்னேசன் 8ஆம் இடத்துல இருக்கிறார். உங்களுடைய ராசிக்கு 8ல் இருக்கிறாரு. 8ல் இருந்துண்டு கிரகங்களை அனைத்தையும் பார்த்துக்கிட்டு இருக்கிறாரு. இது போக தொழில், உத்தியோகம், வியாபாரம் இவைகளுக்கெல்லாம் ஒரு தலைவர்னு ஒருத்தர் இருக்கார். தொழிலாளர்களுக்கெல்லாம் ஒரு தலைவர். ஜீவிதம் அப்படிங்கிறவருக்கு தலைவர். அவர்தான் நம்ம கதாநாயகன் சனி பகவான். அந்த சனி பகவான் இருக்கின்ற வீடு வக்கரிச்சிருக்கிறார். ஆட்சி மூல திரிகோணமாக வக்கரிச்சிருக்கிறாரு. அதே போல் 2/5 கூடையவன் 15/10 வக்கரிக்க போகிறாரு. இதுக்கு இடையில் இந்த கிரகண சூத்திரத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கின்றார். ஆகையினாலே உங்களுக்கு வல்லமை பெறுகின்ற ஒரு காலகட்டம். விருச்சிக ராசியிலே பிறந்த ஆணோ பெண்ணோ குடும்பத்தில் ஒரு பிரச்சனை இருக்குது, டைவர்ஸ் வரை போயிடுச்சு, நாளைக்கு வந்து தீர்ப்பு எழுத போகிறாங்கன்னா கூட மாற்றி எழுதுவான். இந்த தீர்ப்பு வந்து செல்லாது, கீழமை கொடுத்தது தப்பு செல்லாது, நாங்கள் வந்து சேர்த்து வைக்கும்படி தீர்ப்பு கொடுக்குறோம்னு சொல்லி கொடுத்துருவாங்க. அந்த மாதிரியான ஒரு எதிர்பாராத திருப்பம் வந்து சேரும். பிரிந்தவர்கள் கூடக்கூடிய ஒரு காலகட்டம். சில பேருக்கு புத்திர பாக்கியம் இல்லாமல் தவித்து கொண்டிருக்கின்றவர்களுக்கு சில தோஷங்கள் இருக்கும். அதனால் அந்த புத்திர பேர் தடைப்பட்டு போயிருக்கும். அவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் வந்து இந்த கிரகணத்திற்கு பின், அதாவது 13/10 ஒரு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம். மருத்துவ அறிக்கை வந்து நல்ல செய்தி கிடைக்கும். இந்த மாதிரியாக இந்த விருச்சிக ராசிக்காரர்களுக்கு தொழில், உத்தியோகம், வியாபாரம் சிறப்பாக விளங்கும். புத்திரப்பேறு இல்லாதவர்களுக்கு குழந்தை பாக்கியம் கிடைக்கப் பெறுவீர்கள். இதுக்கு 2 காரணம் சொல்லலாம்.
கிரகண அமைப்புக்கு பின் அந்த யோகம் கிடைக்குது. அந்த வயிறு சம்பந்தப்பட்ட கோளாறுகள் சரியாகுது. அதேபோல் 5ஆம் வீடு புத்திர காரகன், புத்திர ஸ்தானாதிபதி ஆகிய குரு பகவான் வக்கரிக்கின்றார். அதோடு கிரகணத்தை அவர் பார்த்து கொண்டிருக்கின்ற காரணத்தினால அந்த தடை உடைக்கப்பட்டு விடுகின்றது. ஆகையினாலே விருச்சிக ராசியை பொறுத்தமட்டில் இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு நல்ல செய்தி கிடைக்கக்கூடிய ஒரு அருமையான காலகட்டம். சரி, திருமணம் நடக்கலை, இன்னும் வரனே சரியாக செட் ஆகலையா, நாங்களும் 5 வருஷமாக தேடிக்கிட்டு இருக்கோம், ஒன்றுமே செட் ஆகலையான்னு சொல்லக்கூடியவர்களுக்கு இந்த காலகட்டத்தில் நல்ல வரன் அமையப்பெறுவீர்கள். அதிலும் குறிப்பாக உயர்ந்த பதவியில் இருக்கக்கூடியவர்களாக உங்களுக்கு சேருவார்கள். அருமையான கட்டமாக இருக்கின்றது. ஆக குடும்பத்தை பொறுத்தமட்டில் நீங்கள் சமுதாயத்திலே ஒரு உன்னத நிலையை பெறக்கூடிய அளவிலே இந்த கிரகண அமைப்பின் காரணமாக உங்களுக்கு யோகம் கிடைக்கின்றது. ராஜயோகம் கிடைக்கப் பெறப்போகின்றீர்கள். அடுத்தபடியாக தனுசு ராசி, நீங்கள் ஏற்கனவே கொஞ்சம் கெத்தாத்தான் இருக்கிறீங்க. தனுசு ராசியை பொறுத்த மட்டும் ஒரு கெத்தோடு தான் இருக்கிறீங்க. என்ன காரணம்னா 3ஆம் இடத்துல சனி வந்துடுத்து. பரம ஏழையாக இருக்கக்கூடியவர்களுக்கு கூட ஒரு கெத்தா இருக்கிறீங்க. அதாவது கிரகத்தினுடைய சுழற்சியின் காரணமாக எதுவுமே இல்லைன்னா கூட ஒரு தைரியம். அவங்க எங்கேயோ இருந்த கிரகம் நம்மளுடைய மனதை உள்ளே ஆகர்ஷண சக்தியாக புகுந்து வேலை செய்கின்றது. அது வரைக்கும் சோம்பேறியாக இருந்தவங்க இந்த சனி பயிற்சிக்கு பிறகு மெல்ல மெல்ல முழிக்கத் தொடங்கி விட்டார்கள். சாதாரண அப்ராணியா அவன் அப்படின்னு சொல்லி கொண்டிருந்தவர்களை கூட, அப்படிப்பட்ட நேயர்கள் கூட இன்று சுதாரிக்கக்கூடிய வகையில் எழுந்து நிற்கின்றார்கள். பெரிய யோகத்தை அடைஞ்சிட்டாங்கன்னு நான் ஒன்றும் சொல்லலை. இன்னும் சில பேர் கண்ணீரும் கம்பலையுமா தான் இருக்கிறாங்க. அது ஒரு பக்கம் இருக்குது. அப்படிப்பட்டவா கூட இந்த சனிப்பெயர்ச்சிக்கு பின், சனிப்பெயர்ச்சி ஆயிடுத்து, கிட்டத்தட்ட 7, 8, 9 மாதம் ஆயிடுச்சு, 10 மாதம் ஆயிடுச்சு. இதுக்கு பின் ஒரு காலகட்டத்தில் அவர்களை பொறுத்தமட்டில் கொஞ்சம் ஆறுதல் கிடைக்கக்கூடிய ஒரு வாழ்க்கை அமைந்து விட்டது. அடுத்தபடியாக இந்த குரு ஆனவர் உங்களுடைய ராசி நாயகன் 5ஆம் இடத்திலிருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். 5ல் இருந்த ராகு 4ஆம் இடத்துக்கு சேர்ந்தார். அது கூட நல்லதுன்னு தான் உங்களுக்கு சொன்னேன். கேந்திர ஆதிபத்திய தோஷம் பெற்ற 1, 4 வீடுகளில் ஒரு வீட்டில் ராகுவோ கேதுவோ இருந்தால் இன்னொரு வீடும் வலுவடைந்து விடும். ஆதிபத்திய தோஷம் விலகுகின்றது. அதே போல உங்களுக்கு சொந்தக்காரராகிய குரு பகவான் 5லிருந்து 6ஆம் இடத்துக்கு போயிட்டார். அப்போ இது தோஷம் கிடையாதான? தோஷம் கிடையாது. ஆதிபத்திய தோஷம் பெற்றவன் மறைந்தால் யோகம். என்ன அந்த கடன் காட்சிகளை அடைக்கக்கூடிய ஒரு தோரணையை உண்டு பண்ணிக்கிட்டு இருப்பார். கையில் காசு மிச்சம் இருக்கார். இது வரைக்கும் கடன்காரங்களுக்கு பதில் சொல்லிக்கிட்டு வந்தீங்க, ஓடி ஒளிந்து கொண்டு வந்தீர்கள். அப்படிப்பட்ட நேயர்களெல்லாம் இன்றைக்கு அந்த கடனைக்கு அடைக்கக்கூடிய வகையில் ஒரு சம்பாத்தியம் கிடைக்கின்றது. கைப்பற்றிய கையில் காசு தங்கல். அது தனக்காரகன், அவர் 6ல் மறைஞ்சிட்டார் இல்லையா? அதை பாயிண்ட்டை இப்படியே எடுக்கணும். 5ல் இருக்கிறச்சே வரவை கொடுத்தாரு, 6ல் இருக்கிறச்சே அந்த வரவின் மூலமாக கடன் அடைக்கிறார். அவ்வளோதான். 6ஆம் வீடு கொஞ்சம் கொஞ்சமாக சரிவை கண்டு கொண்டு இருக்கின்றது. 6ஆம் வீடு சரிவை கண்டால் நல்லது. அப்போ 1ஆம் வீடு தன்பாரம் தானே உயரும். 6ஆம் வீடு உயர்ந்தால் 1ஆம் வீடு ஆகிய தன்பாரம் இறங்கி விடும். கடன் பெருகினால் மனுஷன் கூனி குறியத்தான் போக முடியும். ஆகைய தன்னிலை இறங்கிவிடும். 6ஆம் வீடு தணிந்து விட்டால் இந்த வீடு உயர ஆரம்பிக்கும். அப்படித்தான் இப்பொழுது ஓடிக்கொண்டிருக்கின்றது. ஆக கையில் காசு மிச்சம் பிடிக்கலே என்று ஏங்கிக் கொண்டிருந்தவர்களுக்கு இந்த 15/10 குரு வக்கரிக்க போகிறாரு. ஆகையினால் மேலும் மேலும் வரவுகள் பெருகிக்கொண்டே வரக்கூடிய ஒரு காலகட்டத்தை குருவே உங்களுக்கு கொடுக்க போகின்றார். அதன் மூலமாக கடனை அடைத்து மேற்கொண்டு சம்பாத்தியம் பண்ணக்கூடிய ஒரு யோகம் கொண்டிருக்கின்றது. இதற்கு இடையில் 8, அதாவது தனுசு ராசிக்கு 7, 8, 9, 10க்குரியவர்கள் சேர்க்கைப்பட்டு
இந்த 4 பேர் ஒன்று கூடி இருக்காங்க ஐயா சொன்னாங்க இல்லையா, ஒன்று கூடிட்டா ஐயா, ஒன்று கூடிட்டா அப்படிங்கிறாங்க இல்லையா. அதுபோல் இந்த 4 பேரும் ஒன்று கூடி பஞ்சமாதிபதியாகிய செவ்வாய் இந்த 4 பேரையும் பார்த்துருக்கிறாங்க. 4 வீட்டுக்காரர்களையும் அவரோடு சேர்ந்த கேதுவையும் பஞ்சமாதிபதி பார்த்து கொண்டிருக்கின்றார். அத்தோடு உங்களுடைய ராசி தலைவர் கதாநாயகன் அவரும் பார்த்துருக்கார். ஆக இப்பொழுது பலத்திற்கு மேல் பலம், யோகத்திற்கு மேல் யோகம், தொழில் வெற்றி, உத்தியோகம் ரொம்ப சிறப்பாக அமையப் பெறுகிறீர்கள். உத்தியோகமே இல்லாமல் தேடிக்கொண்டிருந்தவர்களுக்கு வலிய தேடி வருகின்றது வாய்ப்பு. இந்த காலகட்டம் அந்த சொல்லியிருக்கிறேன் 2/10/2024 முதல் 13/10/2024க்குள்ள இதனுடைய தாக்கத்தின் அறிகுறிகள் காணப்படும். அதற்கு பின் அதனுடைய விளைவுகள் உங்களை தேடி வரும். அதுக்குள்ள ஒரு 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 மாதிரியான ஒரு தாக்கம் தெரியும். ஏனென்றால் 2/10/2024 இரவு 9:11 அந்த கிரகணம் அமைப்பு ஏற்பட்டு பின்னிரவு 3:27 தான் அது நிறைவடைகின்றது. ஆக அமாவாசையும் பிரதமையும் சம்பந்தப்பட்டது. ஆகையினால் இந்த 2 நாளுமே ஒரு உங்களை பொறுத்த மட்டும், தனுசு ராசியை பொறுத்த மட்டும் யோகமாக தான் இருக்கும். அந்த யோகம் எப்பொழுது தாக்கம் தெரியும்னு சொன்னால் கிட்டத்தட்ட அந்த 13/10/24க்குள்ள அந்த தாக்கம் தெரியும். ஒரு அறிகுறின்னு சொல்கிறோம் இல்லையா, ஏதோ ஒரு சின்ன அறிகுறி தெரியுதியா, இது வரைக்கும் இருட்டுக்குள்ளேயே இருந்தோம், எங்கேயோ ஒரு இடத்துல மினுக்கிடுதியா அப்படின்னு சொல்லுவாங்க. அது போன்ற ஒரு சின்ன ஒரு அசைவு தெரியும். அந்த அசைவு நெருங்க 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 நாளாக 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 வீரியம் பெற்று பெரிய ஒரு ரட்சசனாக, அதாவது ரட்சிக்கப்படக்கூடிய ஒரு நபராக பெரிய ஒரு அளவிலே உங்களை மகா பாஜ்வானாக உங்களை உயர்த்தி காட்டக்கூடிய கட்டம் வருகின்றது. ஆக 7ஆம் வீடு இப்போ வரிசையாக எடுத்துக்கிடுவோம். 7-10க்கு உரிய புதன், நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள். 10ஆம் வீடு தொழில், உத்தியோகம், வியாபாரம். இது நண்பர்கள் மூலமாகவும் மனைவியின் மூலமாகவும் கூட்டாளிகள் மூலமாகவும் தொழில் வியாபாரத்தில் மிகச்சிறந்த ஒரு உயர்ந்த உன்னத வாழ்க்கை அமையும். லாபங்கள் பெருகும். 11ஆம் இடத்துல தான் இருக்கிறார். அவர் வாட்டுக்கு இருந்துட்டு போட்டும். சுக்கிரன் எதிரி தான் இருந்தாலும் 11ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன். அப்புறாணி அவர் வாட்டுக்கு இருக்கட்டும். இருந்தாருன்னா என்ன செய்வாருன்னா பெண்கள் மூலமாக வரவுகளை கொண்டு வந்து சேர்ப்பார். சுக்கிரனுக்குரியது இயற்கையாக என்னென்னா பெண்கள் தான். அது இளம் வயது பெண்கள். அப்போ தொழிலாளர்கள் சம்பந்தப்பட்ட ஒரு சிக்கல் உங்களுக்கு விலகுது. பெண்கள் மூலமாக தொழில் முன்னேற்றம் அடைகின்றது, வியாபாரம் முன்னேற்றம் அடைகின்றது. அதே போல் திருமணம் சம்பந்தப்பட்ட வயதிலே உள்ளவர்களுக்கு நல்லபடியாக திருமணம் முடியக்கூடிய ஒரு வாய்ப்பு. சில பேர் மூல நட்சத்திரத்தில் இருப்பாங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் மூலம்னா நிறைய பேர் பயந்து ஓடிடுறாங்க. பயப்பட தேவையில்லை. அது என்ன செய்ய போகுது, அது ஆதியில் சொல்லி வச்சுட்டாங்க, மூலம் அது ஆகாதியா தள்ளி விட்டுரு அப்படின்ட்டான். அப்படி அல்ல. அதனுடைய பாதசாரங்கள், அந்த கேது இருக்கின்ற மூலத்துக்கு அதிபதி கேது இருக்கக்கூடிய இடம், இவைகளெல்லாம் சீர்தூக்கி பார்த்து ஆராய்ந்து சொல்ல வேண்டும். பொதுவாக டவக்குன்னு வேண்டான்ட்டுருந்தாங்க. அதனால் மூலத்தில் பிறந்தவங்களுக்கெல்லாம் நிறைய பேர் கல்யாணம் ஆகாமே இருந்துக்கிட்டு இருக்கு. அது ஆண்களுக்கு எந்த கதினா பெண்களுக்கு எப்படி இருக்கும், அந்த மாதிரி போய்கிட்டு இருக்கு. அப்படிப்பட்டவாளுக்கும் கூட இந்த கிரகணத்திற்கு பின் திருமணம் தேடி வரக்கூடிய கட்டாய வாய்ப்பு இருக்கின்றது. அதுவும் எப்படி ஒரு உயர்ந்த இடமாக இருக்கும், உன்னத இடமாக இருக்கும், நல்ல குடும்பத்தைச் சேர்ந்த ஒரு வரன் வந்து சேரும். அப்படிப்பட்ட ஒரு யோகமாக இருக்குது. உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு கண்டிப்பாக பணி உயர்வு ஆணை நிச்சயமாக தேடி வரும். இது என்னுடைய கணக்குப்படி 13/10க்குள்ள அப்படின்னு சொல்கிறத விட 13-11க்குள்ள அந்த உத்தரவு ஆர்டர் நிச்சயமாக தேடி வரும். கட்டாயம் நீங்கள் எதிர்பார்க்கலாம். தகவல் வந்து சேர்ந்துடும். அதுக்கப்புறம் உண்மையாக ஒரு ஆர்டர் ரீதியாக வரக்கூடிய செய்தி பேப்பர் ரீதியாக வரக்கூடிய செய்தி கொஞ்சம் முன்ன பின்னர். ஆக நல்ல செய்தி முன்னாலே சேர்ந்துருது. அதுவே உங்களுக்கு ஒரு பெரிய சந்தோஷமாக இருக்கும். வாழ்க்கையில் ஒரு பெரிய ஆப்பர்ச்சுனிட்டி கிடைக்கக்கூடிய ஒரு வழி வகை
உங்களுடைய தொழில் திறமை, உத்தியோக திறமை, வியாபார திறமை எல்லாம் டிசார்ஜ் செய்யக்கூடிய ஒரு காலகட்டம் இது. இதுக்காகவே கிரகணம் வந்தது போல இருக்குது. 8ஆம் இடத்தோன் சந்திரன், 9ஆம் இடத்தோன் சூரியன். 9ஆம் இடத்தோனோடு 8ஆம் இடம் சேரும்போது 9ம் சேர்ந்து கெட்டு போயிடும். கெட்டவனோடு சேர்ந்த கெட்டவனோடு சேர்ந்த நல்லவனு கெட்டு போயிடுவான் அப்படிம்பாங்க. அதுபோல் கெட்டு போயிடுவான் அப்படின்னு தான் சொல்லணும். இப்போ தோப்பனார் பிதுர் வழி வகையில எல்லாம் ரொம்ப தொல்லை, மோசம்னு சொல்லி கொண்டிருந்த வேளையில் இந்த கிரகண அமைப்பின்படி அந்த தோப்பனார் வர்க்கத்திலே ஒரு குதர்க்கவாதி ஒருத்தர் இருக்கிறார் இல்லையா, அவர் இந்த காலகட்டத்தில் நிச்சயமாக விடைபெற்று சென்று விடுவார். அவர் தான் தொல்லை துயரங்கள்லாம் உங்களுக்கு கொடுத்து வந்தவர். யார் உங்களுக்கு தொல்லையை கொடுத்தார்களோ அவர்களே மொத்தத்தில் பிரிவாக போய் விடுவார்கள். கூட இருந்தே குழி தோண்டினவர் விலகி போயிடுவார். பயப்பட வேண்டாம். அதுக்கு பிறகு வாழ்க்கை உங்களுக்கு ரொம்ப சிறப்பாக இருக்கும். ஆக தொழில் வளம் பெருகும், உத்தியோக வளம் பெருகும், வியாபாரத்தில் மிகுந்த முன்னேற்றத்தை பெறக்கூடிய ஒரு காலகட்டம். இதைத்தான் ஐயா தனுசு ராசி ரொம்ப வருஷமாக எதிர்பார்த்துக்கிட்டு இருந்தீங்க. அப்படிப்பட்ட யோகம் இந்த கிரகணத்திற்கு பின் உங்களுக்கு தலை நிமிரச் செய்து விடும். சமுதாயத்திலே நீங்கள் ஒரு பெரிய அந்தஸ்தில் போய் இருக்கக்கூடிய ஒரு காலகட்டத்தை கொடுக்கும். சில பேருக்கு அரசியல் வரவேற்பையே கொடுக்கும். தானாக தேடி வந்து, அதாவது அது என்ன சொல்லுவாங்க, அன்ன போஸ்ட் அப்படிம்பாங்கள்ல, அந்த மாதிரி தானாக தேடி வரக்கூடிய ஒரு பெரிய பதவி உங்களுக்கு காத்து கொண்டிருக்கின்றது. கௌரவ பதவி தான், இருந்தாலும் அதெல்லாம் யாருக்கும் கிடைக்க முடியாத ஒரு பதவி. பண வரவு, செல்வம் செல்வாக்கு பெருகுதல், அந்தஸ்து கீர்த்தி பெருகுதல், சமுதாயத்திலே இதுவரையிலும் இல்லாத ஒரு உன்னத நிலையை பெறக்கூடிய ஒரு வாய்ப்பாக இந்த கிரகண அமைப்பு உங்களுக்கு யோகத்தை, ராஜயோகத்தை, சரியான ராஜயோகத்தை உங்களுக்கு வழங்கப் போகின்றது. இதே போல புத்திரப்பேறு அப்படின்னு சொல்லக்கூடிய இந்த இடத்துலையும் பார்க்கணும் இல்லையா, இவங்களுக்கு ஏற்கனவே 7.5 சனியை தாண்டி இப்போ தான் வந்திருக்கிறீங்க. இந்த குழந்தை பேர் இல்லாதவர்கள், இது 15/10/2025 பின் உங்களுக்கு அந்த யோகம் நிச்சயமாக உண்டு. இது வக்கர குரு பயிற்சி அப்படின்னு சொல்லி போட்டிருக்கிறேன். அதே போல் பெண்களுக்குன்னு சொல்லி போட்டிருக்கிறோம். அது இதை தொடர்ந்து வரும். அதில் பார்த்தீங்கன்னு சொன்னால் தெரியும். ஆக கண்டிப்பாக அருமையான புத்திர பாக்கியம் உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள். தொழில்துறையில் முன்னேறுவீர்கள். கண்டங்கள் விலகுது, ஆரோக்கியம் பெருகுது. தனுசு ராசியிலே பிறந்த வயது முதிர்ந்தவர்களுக்கும் கூட ஆரோக்கியம் கிடைக்கப் பெறுகின்றீர்கள். சில பேருக்கு மூல நட்சத்திரத்தில் பிறந்தவர்களுக்கு 5ஆம் தசையாக செவ்வாய் தசை நடந்துகிட்டு இருக்கும். அவர்களுக்கு கூட கண்டங்களை சந்தித்து கொண்டு வந்தவங்களுக்கு இந்த கிரகணத்திற்கு பின் கண்டங்களே வராது. அப்படியே வந்தாலும் சூரியனை கண்ட பனி போல் உடனே விலகிவிடும். அப்படிப்பட்ட யோக அமைப்பாக அமைந்திருக்கின்றது. அடுத்தபடியாக மகர ராசிக்காரர்களுக்கு ஏற்கனவே 7.5 சனி விட்டுருச்சுன்னு நினச்சிக்கிட்டு இருந்தோம். இன்னமும் கொஞ்சம் இருக்குது அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க. குடும்பச்சனி, பாதச்சனி, கால்ச்சனின்னு சொல்லிக்கிட்டு இருக்காங்க ஐயா அப்படின்னு அந்த கிசுகிசுப்புகள் பேச்சுக்கள் அடிபட்டு கொண்டிருக்கிறது. இன்னும் சில பேர் சனியெல்லாம் முடிஞ்சு வச்சியா அப்படின்னுட்டு இருக்கிறாங்க. சாமி இதில் எதையா உண்மை சாமி? 7.5 நடக்குதா நடக்கலையா? முடிஞ்சிருச்சா முடியலையா? அவர் யோகத்துக்கு வந்துட்டாரா வரலையா? இந்த மாதிரி நிறைய பேருக்கு குழப்பத்தில் இருக்கிறாங்க. இன்னொருத்தர் ஒரு பக்கத்தில் திருக்கணித முறையில் சனி பயிற்சி ஆயிடுச்சு அப்படின்னுட்டு இருக்காங்க. சனி பயிற்சி எப்போயோ ஆயிடுச்சியா, முடிஞ்சு போச்சியா சனி பயிற்சி, அதெல்லாம் சும்மா யோகந்தாயா, இன்னும் ஒவ்வொருத்தரும் சொல்லி உங்களை ஏமாற்றிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அப்படி அல்ல. பாதச்சனியாகத்தான் ஓடிக்கிட்டு இருக்கு. இருப்பினும் பாதச்சனியாக இருக்கக்கூடியவர் உங்களுடைய ராசி நாயகன் தானே. அவர் 2ஆம் இடத்துல போய் ஆட்சி மூல திரிகோணமாக தான் ஓடிக்கிட்டு இருக்கார். இப்போ உங்களை ரொம்பையும் பாதிக்கக்கூடிய அளவில் எதுவுமே செய்யலை. ஏனைய கிரகங்கள் ஏதாவது கெடுதல் செஞ்சால் கூட சனியைத்தான் தூக்கி போட்டிருக்கீங்க. ஆமையா சனி இப்படி நடக்குதுயா, இப்படி எங்களை படுத்துது அப்படின்றீங்க. கை கால் வலிக்குது, முட்டு வலிக்குது, தோல் வலிக்குது, வயிறு வலிக்குது, எல்லாம் சனி தான் காரணம் அப்படின்றீங்க. ஒட்டுமொத்தமாக எதுனாலும் சரி கெட்டது அத்தனைக்கும் சனியை பொறுப்பு போட்டுருந்தாங்க. சனி உங்கள் ராசி நாயகன். அவர் எப்படி உங்களுக்கு தொல்லையை கொடுப்பார்? தொல்லையை கொடுக்க மாட்டார். தொல்லை பல இடங்களில் வந்தால் கூட அதை சரி பண்ணி அவர் தான் போவார். அவர் தானே உங்களை பாதுகாக்கணும். கெட்டியாக பிடிச்சிக்கங்க. திருநள்ளாறு தர்பாரேஸ்வரரை கெட்டியாக பிடிச்சிக்கங்க. கண்டிப்பாக எந்த குறையும் உங்களுக்கு வைக்க மாட்டார். சோதித்து பார்ப்பார். அதே சமயத்தில் வல்லமை யோகத்தையும் கொடுப்பார்.
ரொம்பையும் சோதிக்கவும் மாட்டார். வேறு கிரகங்களினால் ஏற்படக்கூடியதையும் சேர்த்தே இதுக்கு பாட்டு படிச்சிருந்தீங்க. அது தவறு. ஆராய்ந்து பார்த்து தான் பார்க்கணும். என்ன தசை நடக்குது? அட்டமாதிபன் தசை நடக்குதா? ஆறுக்குடையவன் தசை நடக்குதா? யோகாதிபதி தசை நடந்தால் கூட அந்த யோகாதிபதி கெட்டு போய் விட்டாரா? அப்படி பார்க்கணும். ஆக சனி உங்களுக்கு தொல்லையை கொடுக்க மாட்டார். அவர் 2ஆம் இடத்துல ஓடிக்கொண்டிருக்கிறார். ஆட்சி மூல திரிகோணமாக வக்ரமாக வேற இருக்கின்றார். நவம்பர் 4க்கு பிறகு உங்களுக்கு அழுத்தமான ஒரு யோகம் வந்து சேரப்போகின்றது. இதுக்கு இடையில் இந்த கிரகண அமைப்புங்கிறது உண்டாயிருக்கு. இந்த கிரகண அமைப்பு என்ன செய்யும்னு தான் பார்த்துட்டு வரோம். இப்போ சனி பகவான் 2ல் இருக்கிறார். அவர் வாட்டுக்கு இருக்கட்டும். 5ஆம் இடத்துல குரு பகவான் உலாவிக் கொண்டிருக்கின்றார். மகர ராசியை 9ஆம் பார்வையாக அவர் பார்ப்பார். அவர் பார்க்கறதுனால கொஞ்சம் தைரியம் பிறக்கின்றது, துணிச்சல் பிறந்திருக்கின்றது. சில கெட்ட பீடைகள்லாம் உங்களை விட்டு விலகி போயிருக்கு. அது ஒரு பக்கம் உண்மையாகத்தான் இருக்குது. பல பேர் இந்த மகர ராசியில் பிறந்தவங்களுக்கு சறுக்கி விடுவோமோ என்ற பயம் நிறைய பேருக்கு இருந்துச்சு. இந்த குருவினுடைய பார்வை பட்டதிலிருந்து உங்களுக்கு கொஞ்சம் சுதாரிப்பாயிட்டீங்க. தைரியம் பிறந்து விட்டது, தன்னம்பிக்கை பிறந்து விட்டது அப்படின்னு சொல்லலாம். இதுக்கிடையில் மற்ற கிரகங்கள்லாம் அவங்கவுங்க செயல்பாடுகளை அவங்க கொடுத்துக்கிட்டு இருக்கிறாங்க. இதுக்கு இடையில தான் இந்த கிரகணம் என்பது வந்திருக்குது. இந்த கிரகணம் என்ன செய்யும்? உங்களுக்கு 9ஆம் இடத்துல நடக்குது. 9ஆம் இடம் என்பது பாக்கிய வீடு. அப்போ பாக்கியம் நஷ்டம் அடையத்தானே செய்யணும். சரி சாமி, இதுக்கு இடையில் 5ல் குரு உட்கார்ந்துக்கிட்டு அந்த 9ஆம் இடத்தை பார்க்குறாருல, பிறகு எப்படி எங்களுக்கு கிரகம் வேலை செய்யும்? கிரகணம் வேலை செய்யும். கிரகம் வேலை செய்யறதுக்கட்டும், கிரகணம் வேலை செய்யும். அது யோகமாக இருந்தால் தானே வேலை செய்யணும், கெடுக்கப்படாதல்ல அப்படின்னு கேட்கலாம். வாஸ்தவம் தான். நான் ஏற்கனவே ஒன்று சொல்லியிருக்கிறேன். அதாவது ஒரு நல்லவர்களை அந்த காலத்தில் பல புராண காலத்தில் சனீஸ்வரன் பிடிக்கும்போது உங்களை நான் பீடிக்க வேண்டிய காலம் வந்திருக்கு சாமி, எப்போ எவ்வளவு காலம்ப்பா அப்படின்னு அவங்க கேட்பாங்களாம். சாமி 7.5 வருஷம் பிடிக்க வேண்டியிருக்கு அப்படின்பாராம். எப்போ அவ்வளோவெல்லாம் நம்மளால் தாங்க முடியாதுப்பா, நீ சேட்டை பண்ணுவ நிறையா, கொஞ்சம் குறைச்சிக்கோ அப்படிம்பாங்களாம். சாமி 4 வருஷம் அப்படின்னு, அதையும் குறைச்சிக்கப்பா அப்படிம்பாங்களாம். இப்படிமா கொஞ்சம் கொஞ்சமாக குறைச்சி கடைசியில் 7.5 நாளிகை பிடிச்சிக்கோ அப்படின்னு சொல்லுவார். சரி, நான் 7.5 நாளிகை பிடிச்சிக்கிடுறேன் அப்படிம்பார். அந்த 7.5 நாளிகையும் படாதவட பந்தாடிடுவார். அது ஒரு பக்கம் இருக்கும். அது ஆதிபராசக்தி படத்தில் ஒரு சீன்லாம் வரும், அதை கொஞ்சம் பாருங்கள். அப்படிப்பட்டதெல்லாம் போட்டு 7.5 வருஷத்தில் கொடுக்க வேண்டிய கொஞ்சம் கொஞ்சமான சிக்கல்களை 7.5 நாளிகையில் கொடுத்து கணக்கு தீர்த்துருவார். அதில் கெட்டிக்காரன்னு சனி உங்கள் ராசி நாயகன்தான். அப்படிப்பட்ட, அதாவது எதையுமே தப்ப விடக்கூடாது, குற்றம் குற்றமே என்று வாதாடக்கூடிய ஒரு திறமை அமைப்பு உங்களுக்கு தான் உண்டு. மகர ராசிக்காரர் தான், மகர ராசிக்காரர் தான் நக்கீரன் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. உத்திராட நட்சத்திரத்தில் பிறந்தவர் அவர் அப்படின்னு புராணத்தில் சொல்லியிருக்கு. ஆக மகர ராசிக்காரர்கள் கேள்வி மேல் கேட்கக்கூடியவர்கள். ஏன், எதற்கு, எப்படி என்று முதல் கேள்வி கேட்டவங்களே இந்த மகர ராசிக்காரங்க தான். அப்படிப்பட்ட உங்களுக்கு 9ஆம் இடத்துல உள்ள கிரகணம், கிரகம் அல்ல கிரகணம், குருவின் பார்வையை பெற்று விளங்குகின்றது. ஆகையினால ஒரு பயம் முறுத்தி சரியாக்கிவிடும், ஒரு பயத்தை காட்டி சரியாக்கிவிடும். அதுதான் அங்கே முக்கியம், வேற ஒன்றும் இல்லை. அந்த நேரத்தில் நான் சாமி சொன்னதெல்லாம் மறந்துடுவீங்க. அது உங்களுக்கு ஒன்றும் நடக்காதியா, நல்லது தான் செய்யும், பயப்பட வேண்டாம்னு சொன்னது அந்த இடத்துல மறந்துடுவீங்க. மறக்கடிச்சு விட்டும் அந்த கிரகணம். அதுதான் உண்மை, வேற ஒன்றும் இல்லை. நீங்கள் ஞாபகம் வச்சுக்கிட்டே இருப்பீங்க, சாமி சொல்லியிருக்காரு நமக்கு நல்லதாக நடக்க போகுதுன்னு சொன்னார் அப்படின்லாம் சாதாரணமாக இருக்கும்போது ஞாபகம் வரும். ஒரு சம்பவம் நடக்கும்போது மட்டும் மறந்து பதறி போயிடுவீங்க. பதறி போய் திடீர்னு போய் பார்த்தோம்னா, இது நம்ம இது கிடையாது, உண்மை கிடையாதுயா அப்படின்பா. அந்த மாதிரி ஒரு பதட்டத்தை உருவாக்கிட்டு போயிடுவார். அதுதான் அந்த கிரகணம். குருவின் பார்வை இருக்கிறதுனால, ஒரு குறிப்பாக உங்களுக்கு தோப்பனார் வர்க்கத்தில் யாரோ ஒருத்தருக்கு ஐயா இந்த மாதிரி இதாயிருச்சாமியா அப்படிம்பான். தையா தக்கன் டிங்கு டக்குன்னு அங்கேருந்து உளுந்து அடித்து ஓடி போவீங்க. அங்கே போய் பார்த்தா அவர் எரிஞ்சு உட்காந்துருப்பார். என்னடா சொல்றியே, அவர் எப்படி சொன்னால் ஆமையா ஒரு நிமிஷம் பதற வச்சுட்டாரியா, அப்படி பேச்சு முச்சம் இல்லாமல் கிடந்தாரு, நாங்கள் அதனால தான் சொல்லி விட்டோம் அப்படிம்பாங்க. அவர் நல்லா தூங்கிக்கிட்டு இருந்திருக்காரு, அவரை போய் சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்ட்டு அக்கம் பக்கத்தில் எல்லாம் சொல்லிக்கிட்டு இருப்பாங்க. இப்போ தான் என் படுத்து தூங்குனவரை போய் இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கே அப்படின்னு அந்த ஒரு செகண்ட் உங்களை பதட்டத்தை உண்டு பண்ண வச்சிடும். அதுதான் இது, வேற ஒன்றும் கிடையாது. ஆக மகர ராசிக்காரர்களுக்கு எந்த தொல்லையும் கிடையாது. பாக்கியத்தில் ஏற்படுகின்ற காரணத்தினால பயம் வேண்டாம், அறவே வேண்டாம்.
குருவின் பார்வை சொகுசா இருக்குது உங்களுக்கு. பாக்கியத்தை பார்த்து கொண்டே இருக்கின்றார். பாக்கியம் வலுவடையும், கடன் காட்சிகள் அடையும். அந்த கணக்கு அப்படி வருது. 6ஆம் இடத்துக்கு சூரியவன் 9ஆம் இடத்துல போய் உச்சம் அடைஞ்சு கேதுவோடு சம்பந்தப்பட்டு குருவின் செவ்வாயின் பார்வையை பெற்றிருக்கின்ற காரணத்தினால கடன் சுத்தமாக அடைஞ்சிரும். கிரகணம் அதுக்கு தான் வருது உங்களுக்கு. குருவின் பார்வையோடு வர்றார், செவ்வாயின் பார்வையோடு இந்த கிரகணம் நடக்குது. ஆக மாற்றங்கள் நிறைய உருவாகக்கூடிய காலகட்டம் இது. முதல்ல கடன் அடைஞ்சாலே மனுஷனுக்கு நிம்மதி, பெரிய நிம்மதி. அதான் ஏன் முக்கியம் அந்த கணக்கு. அப்படிப்பட்ட யோகத்தை உங்களுக்கு தர வல்லதாகத்தான் இந்த கிரகண அமைப்பு உண்டாகின்றது. அடுத்தபடியாக 7ஆம் வீடு, நண்பர்கள், மனைவி, கூட்டாளிகள், மனைவி, நண்பர்களில் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ். மகர ராசி இல்லையா? ஆக மகர ராசிக்காரனுக்கு 7ஆம் இடத்துக்கு சொந்தக்காரன் செவ்வாயின் பார்வையை பெற்று இருக்கின்றது. கிரகணத்திற்கு பிறகு 3ஆவதாக ஒரு பெண் தொடர்பு உங்களுக்கு வலுவடைய போகின்றது. பார்த்து நடந்துக்கங்க. ஏற்கனவே 2ஓட போராடிக்கிட்டு இருக்கிறீங்க. ஒரு சிலர் உத்தமராக ஒன்று கண்ணே கண்ணுங்கிறதோடு போய்கிட்டு இருக்காங்க. எந்த எக்ஸ்ட்ராவும் அவங்க வச்சுக்கிட்டதே இல்லை. உத்தம புருஷர்கள் அவங்க. அதுக்காக மற்றவங்க உத்தம புருஷர்கள் சொல்ல, சந்தர்ப்பம் அப்படி அமைஞ்சிக்கிட்டு இருக்கு. நீங்கள் என்ன பண்ணுவீங்க? போன ஜென்மத்தில் விட்ட உரை தொட்ட உரையெல்லாம் இப்போ வந்து சேருது. கணக்கை பேலன்ஸ் பண்ணணும் இல்லையா? அதுக்காக வருது. புதிதாக ஒருத்தி வரப்போகிறா, கவனமாய் இருங்க. நல்ல முன்னேற்றம் பெறக்கூடிய ஒரு காலகட்டம் வந்து கொண்டிருக்கின்றது. காரணம் 8ஆம் பதி, 7ஆம் பதி, 6ஆம் பதி மற்றும் 10ஆம் இடத்துக்கு அதிபதி. 4 வீட்டுக்கும் சொந்தக்கார கிரகங்கள் 3 பேர் தான். சூரியன், சந்திரன், புதை. இந்த 3 பேரும் கேதுவோட கூட்டணி வச்சிருக்கிறாங்க. அந்த கேது சொன்னாதான் இவங்க கட்டுப்படுவாங்க. கேதுவை மீறி இவங்க எதுவும் செய்ய முடியாது. அப்படி இருக்கும் பட்சத்திலே செவ்வாயும் சேர்ந்துக்கிட்டார். பார்வை பார்க்கறதுனால, கேதுவை பார்க்கறதுனால செவ்வாயுடைய பலமும் இங்கே வந்து விழுந்துருது. ராகு கேதுவை எவர் பார்க்குறாங்களோ அவங்க பலத்தையும் ராகு கேது வாங்கி வச்சுக்கிட்டாங்க. அப்படிப்பட்ட ஒரு கிரகம் கேது. ராகு கேதுக்கள் குருவின் பார்வையும் விழுகின்றது. அப்போ குருவையும் பிடுங்கி வச்சுக்கிடுவாரான்னா இல்லை. குருவுக்கு மட்டும் எல்லா கிரகங்களும் கட்டுப்பட்டவங்க. குருவின் பார்வையினால் அனைவரும் சுத்தம் அடையப்படுகின்றார்கள். இந்த இடத்துல சந்திரன் வந்து சுத்தம் அடையப்படாது. சுத்தம் அடைஞ்சதுன்னு சொன்னால் அது தோஷம். அவர் அமாவாசையாக இருக்கிறதா நல்லது. அதுக்காகத்தான் மகர ராசிக்காரங்களுக்கு 3ஆவதுன்னு ஒரு வரியை சொன்னேன். ரொம்ப கவனமாக இருந்துக்கங்க. யோகம் எப்படி வரும்னு சொல்ல முடியாது. அந்த அளவுக்கு யோகம் மிகச்சிறப்பாக விலாசமாக தெரிகின்றது. இந்த டார்ச் லைட்டு போல இல்லை. 1000 சூரியன்கள் சேர்ந்தால் எப்படி வெளிச்சம் கிடைக்குமோ அந்த அளவு ஒளி உங்களுக்கு வரப்போகின்றது. ஒளி என்பது இந்த இடத்துல யோகம். இந்த 3ஆவதுல நப்பாசை கொண்டு போய் விழுந்து அந்த யோகத்தை விட்டு விடாதீர்கள். இதுதான் முக்கியமான சமாச்சாரம் உங்களுக்கு. நட்பு, நீங்கள் நிறைய நட்பு வச்சிருக்கிறீங்க. நட்புக்கென்றே பிறந்தவர்கள் நீங்கள். அதில் உங்களை எந்த குறையும் சொல்ல முடியாது. யாரும் நட்புன்னு தேடி வந்து பழகியாச்சுன்னா என்ன வேணாலும் தூக்கி கொடுக்கக்கூடியவங்க. நட்பாக உள்ளவர்கள் ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் என்ன சொன்னாலும் நம்பக்கூடியவங்க. அவர்களுக்காக என்ன வேணாலும் செய்யக்கூடியவங்க. ஆகையினாலே இந்த நட்பை பயன்படுத்தி கொண்டு அந்த கேர்ள் ஃப்ரெண்டு இடையில வந்து சொருகி வருகிறாள். ஆகையினால் இதெல்லாம் ரொம்ப கவனமாக பார்த்து எஸ்கேப் எப்படி ஆகிக்கணுமோ ஆகிக்கங்க. அவ்வளோதான். அதுதான் உங்களுக்கு சொல்லக்கூடிய செய்தி. தொழில் மிகச்சிறப்பு. ராஜாங்க யோகத்தை பெறக்கூடிய ஒரு அமைப்பாக விளங்கும். அத்தனை யோகங்களையும் பெறக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த கிரகணத்திற்கு பின், குறிப்பாக என்னுடைய கணக்குப்படி 13/10/2024க்குள்ள ஒரு நல்ல செய்தி வந்து சேரும். அது சாதாரண செய்தி போல தான் இருக்கும். அந்த செய்தியினால் தான் உங்களுடைய வாழ்க்கை வளமுடையதாக ஆக்கப்படும். அவ்வளவு யோகத்தை கொடுக்கக்கூடியதாக அந்த செய்தி. சின்ன செய்தி தான்.
ஒரு சிறு தீக்குச்சி தான் ஒரு காட்டையே அழிச்சிடும். அப்படி அது கெட்டதுக்கு, நான் சொல்லக்கூடிய நல்லதுக்கு. ஒரு சாதாரண ஒரு தபால் இல்லை சாதாரண ஒரு மெசேஜ், அது ஒரு சாதாரணமாக தான் இருக்கும். நான் மூலமாக உங்கள் நம்பர் கிடைச்சது, வாழ்த்துக்கள், இல்லை சௌக்கியமாக இருக்கீங்களா, உங்களை பார்க்கணும், அவ்வளோதான். இது சாதாரண மெசேஜ் தான். பட்சே இந்த செய்தி, நான் ஒரு உதாரணத்துக்கு சொல்கிறேன், இது வேறு எப்படி வேணாலும் இந்த செய்தி வரலாம், இல்லை நண்பரை சந்திக்கலாம், எப்படியாக இருக்கும். ஆக வியாபாரத்துக்கு போன இடத்துலையோ, தொழில் பார்க்குற இடத்துலையோ, அல்லது உத்தியோகம் பார்க்கின்ற இடத்துலையோ ஏதோ ஒரு நட்பு ரீதியாக வருவாங்க. அவங்க மூலியமாக உங்களுடைய வாழ்க்கை தரம் மிக உன்னத நிலையை அடைந்து விடும். அதுதான் அந்த ட்விஸ்ட். அது கிரகணத்திற்கு பின் ஏற்படக்கூடிய ஒரு வாய்ப்பு அது. ஆக இதெல்லாம் அந்த 2024 முடிகிறதுக்குள்ளாக அந்த என்ட்ரி ஆயிடுவீங்க யோகத்துக்குள்ள, நிச்சயமாக ஆயிடுவீங்க. ஏன்னா மகரம் உழைப்பதிலே வல்லவர்கள் நீங்கள், ஆணித்தனமாக சொல்லலாம். உழைப்பதில் வல்லவர்கள் யார் அப்படின்னா மகர ராசி. பட்சே உங்களுடைய உழைப்பை மற்றவா அனுபவிப்பான். நீங்கள் 25% மற்றவா 75% அனுபவிப்பான். அதான் மகர ராசிக்காரங்க. உழைப்பை உறிஞ்சி எடுத்துருவாங்க மற்றவங்க. ஆனால் உங்களுக்கு தெரியாது, நம்ம கடமை நம்ம செஞ்சோம் அப்படின்ட்டு நீங்கள் வாட்டு போயிருவீங்க. அப்படிப்பட்ட உங்களுக்கே ஒரு உன்னத நிலையை கொடுக்கக்கூடியதாக இந்த கிரகண அமைப்பு ஏற்படுகின்றது. வாழ்த்துக்கள். தொடர்ந்து இந்த யோகம் உங்களுக்கு தங்க வைப்பதற்கு பகவான் அருள் புரிவார். அடுத்தபடியாக கும்பராசி நேயர்கள். கும்பராசி நேயர்களே, உங்களை நாளைய தினம் சந்திப்போமே. நன்றி, வணக்கம்.